தாய்மையை போற்றும் வகையில் ஞாயிற்றுக்கிழமையன்று தமிழகம் முழுவதும் சர்வதேச அன்னையர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்த உலகை காண்பதற்கு காரணமான அன்னைக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை சர்வதேச அன்னையர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சிறந்த குழந்தையை உருவாக்குவதால் நல்லதொரு சமுதாயத்தை தாய் என்பவள் உருவாக்குகிறாள். அந்த தாய்க்கு எந்த குழந்தையாலும் எளிதில் கைமாறு செய்ய முடியாது. இதனால்தான் மாதாவுக்கு பின்பு பிதா, குரு மற்றும் தெய்வத்தை வைத்துள்ளனர். தாய்மையின் சிறப்புக்கு 1000 சான்றுகள் கூறினாலும் தற்போது முதியோர்களை காப்பகங்களுக்கு அனுப்பும் சூழல் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கோவையில் கொண்டாடப்பட்ட அன்னையர் தின விழாவில் பெற்றோர்களை காப்பகங்களுக்கு அனுப்புவதை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அன்னையர் தினத்தை முன்னிட்டு RS-புரத்தில் உள்ள தனியார் கேக் நிறுவனத்தில் அன்னை தெரசாவின் உருவத்தை 65 கிலோ கேக்கால் வடிவமைத்தனர். கேக்கால் அமைக்கப்பட்ட அன்னை தெரசாவின் உருவப்படத்தை பலர் ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை எனும் தத்துவத்தை உணர்ந்து கொண்டு பெற்ற தாயை போற்றினால் போதுமே